ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் இதே பேர்ல வெளியான நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1944ல இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யா பாத்தீங்கன்னா ரொமேனியாவை கேப்சர் பண்றாங்க. அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட் அப்படின்றது, அதாவது நாஸ்திகத்தை அவங்களுடைய ரிலீஜனா டிக்ளேர் பண்றாங்க. அதை எதிர்த்து பாஸ்டர் ரிச்சர்ட் பாத்தீங்கன்னா குரல் கொடுக்குறாரு. அவருடைய குரலுக்கு நிறைய பேர் ஆதரவும் கொடுக்குறாங்க. சோ இதை தடுக்கிறதுக்காக அவரை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெயில அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அவருடைய ஃபெய்த்காக அவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்றத அவருடைய டெஸ்டிமோனியில சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்களை சொல்ற ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. கடவுள் நம்பிக்கைக்காக ஒருத்தர் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க அப்படின்றத இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க. படத்து நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டார்ச்சர் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தர மாதிரி அமைஞ்சிருக்கு. பாஸ்டர் ரிச்சர்ட் ரோல்ல நடிச்சவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவருடைய ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த லீட் ரோலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னால இந்த படம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். டெக்னிக்கலி இது ஒரு டீசென்டான ஒரு படம் தான். பனியால சூழப்பட்ட அந்த ரொமேனியாவை கேப்சர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப பிளசண்டாவும் அத்தன்டிக்காவும் இருந்துச்சு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சர்வைவல் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த படத்துடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிராமாட்டிக் போர்ஷன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கலாம் அப்படிங்கிறது தான். சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப லாகிங்கா இருக்கு பார்க்கிறதுக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டார்ச்சர்டு ஃபார் கிரைஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.